நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த எல்லா விதமான நோய் தாக்குதல்களிலிருந்து கர்த்தர் விடுதலையை தேவன் தந்தருவாராக. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷ குமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கடுத்து சொல்லப்படுகிறது, நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்போ அந்த நோவா காலத்திலே அப்படி என்ன நடந்தது என்பதை குறித்து தான் நாம் இன்றைய தினத்தில் சில காரியங்களை பார்க்க நமக்கு தேவன் உதவி செய்ய போகிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். ஆமென். அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த வேத வசனம் சொல்கிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. எப்படி இருந்துச்சா? பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. ஒன்று. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று அந்த வேத வசனம் கூறுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 12வது வசனத்துல மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ நோவா காலத்துல இந்த 3 காரியங்கள் நடந்திருக்கிறது. பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. வசனம் கூறுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே என்று வேதம் கூறுகிறது. அப்ப சீர்கெட்டு போனவர்கள் எல்லாம் சீர்திருந்த வேண்டும். நோவா காலத்துல பூமி எப்படி இருந்ததா? தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு போயிருந்தது. அந்த கெட்டு போயிருந்தது செத்து போன ஒரு மரத்துக்கு அடையாளம். மேகங்களா காற்றுகளினால் அடிபட்டு போகிறதான மேகங்களுக்கு அடையாளம், வேறற்றதான மரங்களுக்கு அடையாளம், செத்து போனதான பிணத்துக்கு அடையாளம். இவைகளெல்லாம் சீர்கெட்டதான ஒரு வாழ்க்கை நோவா காலத்திலே காணப்பட்டது. மாத்திரமல்ல, பூமி என்ன பண்ணினதா? கொடுமையினால் நிறைந்திருந்தது. எப்படி இருந்ததா? உலகத்தில் சொல்லுவாங்க, கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை என்ன பண்ணுதான்? கும்மி அடிக்குதான். அது போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில கொடுமைகள் காணப்படுகிறது. அதற்கு அடுத்து பார்க்கும் பொழுது தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை என்ன பண்ணினார்களாம்? கெடுத்து கொண்டார்கள். 3 காரியம். 1, சீர்கெட்டு போயிருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது, தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள். இதற்கு பிறகுதான் தேவன் இந்த பூமியை நான் என்ன பண்ண போறேன்? நிக்கிரகம் பண்ண போறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை என்ன பண்ண சொன்னாரு? பேழையை உண்டு பண்ண சொல்லி அதற்கு அளவை கொடுத்து ஊர்வன பரப்பன நீந்துவன காட்டில் உள்ளது நாட்டில் உள்ளது எல்லாம் ஜோடி ஜோடியா சேர்த்து ஏறக்குறைய 120 வருஷமாய் அவன் பிரசங்கம் பண்ணியும் ஒருவனும் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்ணினார்? அந்த பூமியை அழித்து போட்டார். அப்போ மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக இந்த காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. இப்பவும் பூமி எல்லாம் இப்படிதான் போயிருக்குது, சீர்கெட்டு போய் தான் இருக்கிறது. இரண்டாவது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. எப்படி நிறைந்திருக்கிறது?
இன்ஸ்பெக்டரை வெட்டுறான், டாக்டரை வெட்டுறான், வக்கீலை வெட்டுறான், அரசியல்வாதிகளை வெட்டுறான். கொடுமையினால் என்ன பண்ணிருக்கிறது? நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு யாருக்கு இது சொல்ல முடியாது? எல்லாம் எனக்கு தெரியும், நீ யார் எனக்கு சொல்ல, உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? வேதம் கூறுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். என்ன வழியா? மரண வழிகள். அப்போ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகைந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்த உள்ளவர் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். ஏன்னா தான் வழியை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அது நிமித்தமாக அவனுடைய காரியம் அப்படியாக இருக்கிறது. அது 3வது வசனம் சொல்கிறது, சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். யாரும் யாரையும் என்ன பண்றதில்ல, இணைந்து வாழ்வதில்லை, பகைக்கக்கூடிய. ஏன்னா உலக சிநேகிதம் தேவனுக்கு உண்டான பகை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பகைக்கக்கூடியதான நிலைமைகளை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம் சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன பண்ணு? விலகு. அப்போ நோவா காலத்துல நடந்தது எல்லாமே இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த வசனம் எதுக்கு சொல்கிறது? நோவா காலத்தில் நடந்தது போல இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடக்கும். அப்போ முதலாவது காரியம் அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. என்ன கொடுமையினால் அப்படி நிறைந்திருக்கிறது என்பதை நான் சில காரியங்களை யோசிக்கும் பொழுது பல காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் பார்த்தேன். அவைகள் என்ன? அது ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோம். இவைகள் மூன்றுமே தேவனுக்கு விரோதமான செயல்களாய் காணப்படுகிறது. எது எது? சீர்கெட்டு போறது, கொடுமையினால் நிறைந்திருப்பது, வழியை கெடுத்துக் கொள்வர். என்ன வழியை கெடுத்துக் கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, லாமேக் என்பவன் 2 பேரை திருமணம் செய்தான். என்ன பண்ணா? லாமேக் என்பவன் எத்தனை பேரை? முதல் உலகத்துல 2 கல்யாணம் பண்ணவன் அவன் தான். அப்ப தேவன் பார்வையில இப்ப அரசியல் என்ன சொல்கிறது? ஒருவனுக்கு ஒருத்தி. அங்கேயே ஆதியாகம புத்தகத்திலேயே லாமேக் தேவனுக்கு பிரியம் இல்லாததான ஒரு திருமணத்தை செய்து அவன் 2 மனைவிகளை உடையவனாக இருந்தான். இப்போ இந்த உலகத்தில் எப்படி சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் முன்பு சொல்லியிருக்கிறது போலவே தாஜ்மஹாலை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், ஈபில் டவரை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், கம்ப்யூட்டரை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், நாயை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், கழுதையை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், மாடை கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், ஆண் கல்யாணம் பண்றவனு இருக்கிறான், பெண் கல்யாணம் பண்றவனு இருக்கிறான். இதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குது? சீர்கெட்டது. இதெல்லாம் எந்த காலத்துல இருந்து? நோவா காலத்துல இருந்துச்சு. அப்ப அந்த நோவா காலத்தில் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும் பொழுதும் பூமியிலே நடக்கும். இந்த ஆதியாகமம் 6:2 அதான் சொல்கிறது, தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள்.
இது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது. 1972 வருடம் மார்ச் 20 வெளியான டைம்ஸ் பத்திரிகையில ஒரு தகவல் வந்திருக்குது. என்ன தகவல்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே ஆண்களும் பெண்களும் தங்களுடைய விருப்பம் போல வாழ்வது தவறு இல்லை அப்படின்றதான ஒரு முடிவு அப்பொழுதே வந்திருக்கிறது. இப்ப இருக்கிறதான சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு வேலையின் நிமித்தமாக ஒரே ரூம்ல தங்கி இருப்பது என்ன இல்ல, தவறு அல்ல. இதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குதா? சீர்கெட்டதாக இருக்கிறது. எனவே சீர்கெட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் பாடுறதான பாட்டு அதுதான். மேக மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். அல்லேலூயா. நாம் அங்கே போக வேண்டுமானால், அவரோடு கூட வாழ வேண்டுமானால் சீர்கெட்டவர்கள் திரும்ப வேண்டும். நோவாவின் காலத்திலே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததாம். எப்படி இருந்ததா? கொடுமை. அதான் ஏற்கனவே சொன்னேன், கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை என்ன பண்ணா? உண்மைச்சிருக்க. அப்ப வாழ்க்கையில இந்த கொடுமைகள் ஏன் வருதுன்னு அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6:13 சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். இப்போ இங்க கொடுமையா வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம். என்னது? பாவம். அப்போ பாவம் எங்க பெருகுதோ அங்க கொடுமை பெருகும். இன்னைக்கு உலகத்துல பாவம் இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. புனித நதியா சுத்தப்படுத்தணும் எத்தனையோ கோடிகள் அரசாங்கம் என்ன பண்ண ஒதுக்கி இருக்குது. இன்னைக்கு அந்த நதியெல்லாம் எதுல மதந்துட்டு இருக்குது? வெறும் பிணங்களாய் மதந்து கொண்டிருக்கிறது. அதனால தண்ணி என்பது ஒருத்தனை புனிதமாக்காது. இருதயத்தில் சுத்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலே இரக்கம் பெறுவான். அப்போ பாவம் என்பது பெருகும் பொழுது என்ன வருகிறதா? கொடுமை வருகிறது. இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41 வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒளிந்து போகும். இங்கே கொடுமை எப்படி வருகிறது என்று சொன்னால், பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உலகத்தில் பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே எகிப்து தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அவன் விளக்கங்களை கொடுத்தான். பார்வோன், உன்னை விட ஞானம் உள்ளவன் யார்? உன்னை விட விவேகி யார்? நீயே என்ன பண்ணு, எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, உலகத்தில் இருந்ததான மக்கள் எல்லாம் எகிப்துக்கு சென்று என்ன பண்ணினார்கள்? தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் வித்து, நிலங்களை எல்லாம் வித்து என்ன பண்ணினார்கள்? தானியங்களை வாங்கினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வரும்போது அது என்னவாக இருக்கிறது? கொடுமையாக இருக்கிறது. நல்ல தங்களுடைய வாழ்க்கையில பசி கொடுமை நிமித்தமாய் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் கிணற்றில் தள்ளி அவளும் என்ன பண்ணார்? மாண்டு போனார் என்று சொல்லி நம்ம தமிழகத்தில் உள்ள கதைகளை நம்ம படிக்கிறோம். அதே பெண் பச்சை வாழை மரத்தை வச்சு அடுப்பு வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? உணவு கொடுத்தார். இப்ப நமது தேசம் பஞ்சத்தில் நிரம்பியிருக்கிறது. அந்த பஞ்சத்தினுடைய கொடுமையினால் எத்தனையோ பேர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பஞ்சம் எதை கொண்டு வருகிறது? கொடுமை. அவைகளை எல்லாம் தேசத்திலிருந்து
மாறி போக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தில அடிமைகளா இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அதிபதிகள் ஒடுக்கினார்கள், நசுக்கினார்கள். வேலையில் அதிக பலுவை சுமத்தினார்கள். இவ்வளவு செங்கல் அழித்து ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு வேண்டிய ஆகாரமோ வைக்கோலோ கொடுக்கவில்லை. வேலையின் பலு அவர்களுக்கு என்ன மாறினதா? கொடுமையாய் மாறினது. சில இடங்களிலேயும் நீங்க பார்க்கும் பொழுது தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை நிறுவனம் வரும். 8 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு 16 மணி நேரத்துக்கு வேலை வாங்குறவங்களாம் உண்டு. இதெல்லாம் என்னது? கொடுமை. சொல்லுவோம், என் கொடுமையை போய் நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அடுத்த வசனம் சொல்கிறது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எப்படி வாங்கினாங்களா? வேலை வாங்குறது எப்படிதான்? கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையா எப்படி வேலை வாங்கினார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக நானும் என்னுடைய அண்ணனும் மார்த்தாண்டம் என்கிறதான ஒரு ஊருக்கு போகும் பொழுது அங்கே வேர்க்கடலை சுண்டல் வாங்கணும் சாப்பிடுறதுக்கு. அந்த வேர்க்கடலை சுண்டலை வாங்கும் பொழுது எனக்கு எதாவது இருந்தாலும் அதை படிச்சு பார்த்துட்டு போடுறதான ஒரு வழக்கம். அதை நான் எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எந்தெந்த ஆயுதங்களிலே கொடுமைப்படுத்தினார்கள் இப்போ அதை வச்சிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலாக அந்த துண்டு பேப்பரை வச்சிருக்கிறேன். அதனுடைய கூர்மையான ஆயுதங்கள் அவைகளினால அடிச்சு கொடுமைப்படுத்தி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வேலை வாங்கினார்கள். அப்போ நமது வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க, என்ன கொடுமை? மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, இப்படி நிறைய கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, இப்படி குடும்பங்களிலேயே நிறைய என்ன இருக்குது? கொடுமைகள் காணப்படுகிறது. அவர்களுக்கு என்ன கொடுமை இருந்துச்சா? வேலை படு, அது கொடுமையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, சாந்தும் செங்கல்லும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவனுடைய ஜீவனை என்னவா? கசப்பாயிடுச்சான். இதுக்கு மேல நான் வாழ்றதை விட என்ன பண்ணிடலாம்? செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்தது. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தான் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கேட்டாரா? கேட்கலையா? கேட்டா. ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெபத்தை கேட்டா, கூக்குரலின் சத்தத்தை கேட்டா, அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அது போல இந்த பூமியில காணப்படுகிற எல்லா விதமான கொடுமைகளையும் கர்த்தர் மாறச் செய்வாராக. அல்லேலூயா. இதை சாலமோன் பிரசங்கி 4:1 சொல்லும் பொழுது, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குதான்? கொடுமையாக இருக்கிறது. அப்போ உங்களோட வாழ்க்கையில சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கொடுமை உள்ளதான புருஷன் அமைச்சிட்டான், எனக்கு ஒரு கொடுமைக்காரி மனைவி அமைச்சிட்டான். எல்லாம் வாழ்க்கையை சகித்துக் கொள்ள முடியாததான சூழ்நிலைகளை மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுல 2ஆம் வசனம் கூறுகிறது, ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைத்திருக்கிறவர்களை பார்க்கிலும்
முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான் என்கிறேன். என்ன சொல்றான்? இப்ப உயிரோடு இருக்கிறத விட செத்து போயிட்டான் பத்தியா? அவன் இந்த கொடுமைகள் எல்லாம் என்ன பண்ணல, பார்க்கல. அவன் யார்? பாக்கியவான். பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தில் சொல்கிறார், இவ்விரு தாருடைய நிலைமையை பார்க்கிறோம். யாரு? உயிரோடு இருக்கிறவனை பார்க்கிறோம், ஏற்கனவே செத்து போனவனை பார்க்கிறோம், இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. அல்லேலூயா. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. செத்தவனை விட உயிரோடு இருக்கிறவனை விட இன்னும் பிறக்காதவன் யார்தான்? பாக்கியவனாக இருக்கிறான். இந்த பூமியில நடப்பெறுகிறதான ஒரு கொடுமையை கூட என்ன பண்ண அவன் பார்க்கவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் 4வது வசனம் சொல்கிறது, மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். சஞ்சலமே மனசு, சஞ்சலமே. சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணுமா? ஓடி போகும். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கொடுமைகளும் அகன்று போகட்டும். அதற்கு அடுத்ததாக கொடுமை எப்படி வருகிறது? ஏசாயாவின் புத்தகத்துல 53வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்தது இல்லை. அவரை எங்க போய் கொடுமைப்படுத்தினார்களாம்? வாழ்க்கை முழுவதும் அவருக்கு என்னதான்? கொடுமை தான். பக்தன் பாடுகிறான், கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத் சிந்தியே என்னை மீட்டா, கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அப்ப கொடுமை. அவரை ராஜாதி ராஜா சர்வ அண்ட சராசரங்களை படைத்தவர். அவருடைய கல்லறையை எங்கே நியமித்தார்கள் என்று சொன்னால் துன்மார்க்கரோட நியமித்தார்கள். அதற்கு முன்னால அவர் பட்டதான பாடுகள், காரி துப்பப்பட்டது ஒரு கொடுமை, விழாவில் குத்தப்பட்டது ஒரு கொடுமை, ஈட்டியால் குத்தப்பட்டது ஒரு கொடுமை, சாட்டையால் அடிக்கப்பட்டது ஒரு கொடுமை, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்தது ஒரு கொடுமை, சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது ஒரு கொடுமை. அங்கே இருந்து அந்த கொடுமையில் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை. அதனால்தான் அடித்தவர்களையும் கொக்கினவர்களையும் காரி துப்பினவர்களையும் பரியாசம் பண்ணினவர்களையும் பார்த்து சொல்றார், பிதாவே இவர்கள் செய்வது இல்லது என்று அறியாதிருக்கிறார்கள். அவர் எந்த கொடுமையை செய்யவில்லை, எந்த அக்கிரமும் செய்யவில்லை, எந்த அநியாயம் செய்யவில்லை. அவரை போல் பேசவும் முடியாது, அவரை போல நடக்கவும் முடியாது, அவரை போல பரிசுத்தமாய் வாழவும் முடியாது. ஆனால் அடுத்த பகுதி படிக்கும் பொழுது கொடுமை செய்தவர்களையும் மன்னித்து மாற்றக்கூடிய தேவன் தான் நம்ம தேவன். 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் எழுதுகிறார் பாருங்க, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல்
அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். இவன் கொடுமை செய்தவனாய் காணப்படுகிறான். யாரு? பவுல். சவுலாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களால் பிடித்து அடிச்சு சிறைச்சாலையில போட்டு சொல்லுவாங்க, அடிச்சு உப்பு தடவி உப்பு கண்ட போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு சித்திரவதை கொடுமைப்படுத்தினவன். அதுதான் சொல்றான், முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் எப்படி செஞ்சிட்டேன்? அறியாமல் நான் செய்தேன். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம அறியாமல் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனா அறிந்து நம்ம எதை என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த கொடுமைனா என்னன்னு நான் பார்த்தேன். கொடுமை என்பதற்கு அக்கிரமம் என்பது பெயர். எப்படி சஞ்சலத்துக்கு பல பேர்களை பார்த்தோமோ அது போல கொடுமை என்பதற்கு அக்கிரமம், அநியாயம், அநீதம், அவபக்தி, ஆகாமியம், தீவினை, துன்மார்க்கம், நியாயக்கேடு, பாதகம், பொல்லாப்பு என இதுக்கு பெயர் இருக்கு. எது? அக்கிரமம், அநியாயம், அநீதம், அவபக்தி, ஆகாமியம், தீவினை, துன்மார்க்கம், நியாயக்கேடு, பாதகம், பொல்லாப்பு. இதை ஒவ்வொன்றையும் பிரசங்கம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. கத்திரி சித்தமாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். பேசலாம். இந்த அக்கிரமத்தை பற்றியதான ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எதை பற்றி பார்க்க போறோம்? அக்கிரமத்தை பற்றியதான ஒரு சிறு குறிப்பு. எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமம் நினைவை அழிவு கொண்டு வரும். அக்கிரம நினைவு அழிவை கொண்டு வரும். என்ன அக்கிரமம்? அந்த 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். இது ஒருத்தனை வணங்குவதோ வணக்கம் சொல்லுவதோ வந்தனம் சொல்லுவதோ சொல்லாததோ அது அவன் விருப்பம். இங்கே பார்க்கும் பொழுது ஆமான் என்பவன் அவன் ராஜாவுடைய பிரதானிகளில் முக்கியமானவனாக இருந்தான். மொர்தெகாய் என்பவன் எஸ்தருடைய சிறிய தகப்பன். அவன் பெரிய ஆஸ்தி உடையவன் கிடையாது. ஆனால் அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் தேவனை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன். மற்றவங்க எல்லாம் இந்த ஆமனை பார்த்து வணக்கம் சொன்னாங்க, வந்தனம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இதை பார்த்து கொண்டிருந்ததான அவன் எவன்? மொர்தெகாய். 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. யாருக்கு? ஆமானுக்கு. இந்த மொர்தெகாய் இந்த பயலை கொள்றதுனால எனக்கு என்ன பயன்? எனக்கு இவன் ஈக்குவலானவனா? இவனுக்கு சமமானவனா? இவனை கொள்வது எனக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியா. அப்போ அந்த மொர்தெகாய் என்பவன் யார்? இவன் எந்த ஜாதிக்காரன், எந்த பாசக்காரன், என்ன கோத்திரத்தான் என்பது அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜாவெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டதான மகா பெரிய ஒரு சக்கரவர்த்தி. இவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ் இருக்கிறதான யூத ஜனங்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கொல்ல வகை தேடினான். யாரு? ஆமான். இது என்ன செய்கை? இது என்ன காரியம்? அக்கிரம நினைவு. என்ன நினைவு? அக்கிரம நினைவு. இந்த ஒருத்தனுக்கு பதில் அவனுடைய வம்சமே, குலம், கோத்திரம் ஒருத்தர் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அவன் அழிக்க அவன் சதித்திட்டம் போட்டிருந்தான். 8வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடெங்கெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையார் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகும்படி எழுதி அனுப்ப வேண்டும். 6வது வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். இதுக்கு முன்னால 3 நாள் உபவாசம் இருக்கிறது, ஜெபிக்கிறது, ராஜா கட்டளைக்கு போவது, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ ராஜா எஸ்தர் மேல் பிரியமாக இருந்த பொழுது ஆமான் செய்ததான எல்லா காரியங்களும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த காரியங்களை செய்ய நினைத்தவன் யார்? அப்போ அந்த 9ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர்ணப்பட்ட சீட்டை போடுவித்தார்கள். 25வது வசனம், ஆனாலும் எஸ்தர் ராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரனையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். கெடுவான் கேடு நினைப்பான். ஆமான் யாரை அழிக்க நினைச்சான்? மொர்தெக்காயை மாத்திரமல்ல, அந்த யூத வம்சமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல சிதறடிக்கப்பட்டதான ஜனங்கள் ஏறக்குறைய 11 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது, யூதர்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. அப்போ ஏசாயா 55:7 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பாடினாங்க பாட்டு, மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், சூது உள்ளவன், கள்ள உள்ளவன், கபட உள்ளவன், தேவனுக்கு பிரியமில்லாதவன் எல்லாரும் மனம் திரும்பி அவர்கிட்ட வந்தால் அவர்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலும் புறம்பே தள்ளுவதில்லை. 55:8 வாசிக்கும் பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கோம், கர்த்தர் ஒண்ணு செய்வா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. 9வது வசனம் சொல்றது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் எல்லா கேடுபாடுகளையும் மன்னிக்க அவர் தயவு பெற்றவராக இருக்கிறார். சங்கீதத்துல நம்ம 7வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, குழியை வெட்டுகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆமான் மொர்தெக்காயை குழி வெட்டினான், தூக்கு மரத்தை செய்தான், அதிலேயே அவனை தூக்கில் போட்டு என்ன பண்ணினார்கள்? கொன்று போட்டார்கள். நீங்க என்ன பார்த்தீங்க? அக்கிரம செய்கை. அதற்கடுத்து இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். சங்கீதம் 10:7 அக்கிரம பேச்சு என்று அங்கு சொல்லப்படுகிறது. அவன் வாய்
சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் தீவினையும் அக்கிரமும் உண்டு. என்னதான் அக்கிரமம்? எதுதான் அக்கிரமம்? 2000 ரூபாய் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் சில இடங்களில் அவன் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1500 ரூபாய் கொடுத்துருக்கான். பேப்பர்ல வருது. இது என்ன? அக்கிரமம். ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். ஆந்திர பிரதேசத்துல 2 வாலிபர்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டி கொண்டு போகிறார்கள். போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கம்பியை கீழே இறக்கி விடுறாங்க. முன்னால உள்ளவன் லைட் அடிப்பட்டு தப்பிட்டான், பின்னால உள்ளவன் கழுத்துல அடிப்பட்டு ஸ்பாட்லயே செத்து போறான். என்ன காரியம்? அப்படி போனா போட்டு கொள்ளக்காரனா, திருடனா, இல்ல நக்சலைட்டா, இல்ல நாட்டுக்கு சதி திட்டம் தீட்டுறவனா? எவ்வளவு அக்கிரமமான காரியங்கள் இருக்குது. நேற்று ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு வயசானவர் 2000 ரூபாய் காசு கிடைச்ச உடனே அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கிட்டு சைக்கிள மூட்டை கட்டிக்கிட்டு போறாரு. கொண்டாடி கேட்குது, எங்கேயா கட்டிட்டு போற? என் மக வீட்டுக்கு போறேன். பேசலாம். ஐயா, என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா? நம்ம இப்படியா பாத்துக்கலாம். நீ போலீஸ்காரங்க மாட்டி உதப்பட போற, தோப்புக்காரனை போட போற அனுப்பிச்சுட்டு அங்க போன போலீஸ்காரன் பிடிக்கிறான். பெருசு இங்க வா. அப்ப இன்ஸ்பெக்டர் சொன்னாரா, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்றாரு. வாங்க சாப்பிட்டியா? இன்னும் இல்லை சார். வரக்கூடாதுன்னு தெரியும்ல? தெரியும் சார். அப்படியா வந்த? அங்க என் மக, மருமக, 2 பிள்ளைங்க பசியில வாடுதையா. அதனால எனக்கு 2000 ரூபாய் கொடுத்ததுமே இந்த அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டியா நான் கொண்டு போறேன். நீ முதல்ல உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, இவன் நினைச்சிட்டான் சாப்பாடு கொடுத்து நம்மளை உதைக்க போறாங்க போல தெரியுது. அந்த ஜாமலை புடிங்கி வச்சுட்டாங்களாம். எல்லாம் போச்சு, பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஆகி போச்சு அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், உன் வீட்டுல கார்ல கொண்டு விட்டுட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னாரா. ஐயா வேண்டாம் சாமி, நான் சைக்கிள்லயே போயிடுறேன், என்ன விட்டா போதும் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரா, 2000 ரூபாய் கிடைச்ச உடனேயே தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்தி பிரச்சனையை உண்டாக்குற மத்தியில 4 உசுறு போகும் அப்படின்னு சொல்லி நீ ஜாமான வாங்கிட்டு போற பத்தியா, உனக்கு பாராட்டு சொல்லி அந்த போலீஸுக்காரவங்க அந்த சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரெஸ் அவருக்கு போட்டு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போனதான் அவங்க மகனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. இந்த சமயத்துல அந்த அம்மாவுக்கு விசிக்கு அடிக்கிறதான அந்த அஸ்தாலின் பப்பு வாங்க முடியல. 4 மாசமா அவரால் வாங்கி கொடுக்க முடியலையா. அப்போ இல்லம்மா நான் போகணுமா, எதை கொடுத்தது எப்படிப்பா நீங்க சோசியல் சர்வீஸ் பண்றீங்களா? இல்லம்மா நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே சரிம்மா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னதுமே சைக்கிள போகும்போது அந்த பொண்ணு 2000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டான். இவர் பாக்கெட்ல. ஏதுமா இந்த காசு? இல்லம்மா இந்த 2000 ரூபாய் நேற்று எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் கொடுத்துருச்சு. எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இதை யாருக்கு கொண்டு போய் கொடுத்துரு, நம்ம இப்படியே சமாளிச்சுக்கலாம், உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, கொண்டு போய் என்ன பண்ணிடு கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதோட 2 பப்பு வாங்கி கொடுத்துச்சான் அவங்க அம்மாவுக்கு. இது எப்படின்னா போன மாசம் சம்பளத்துல நான் வாங்கி வச்சுட்டப்பா அப்படின்னு. இப்ப இது எதை குறிக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுகிறதான அன்பு. ஆனா இங்கேயே காட்டூர்ல ராஜாக்காவுடைய இடத்தை ஒருத்தர் வாங்கினார். ஒருத்தர் வாங்கி அவரு தன்னுடைய மருமகனுக்கு வித்தார். ஏறக்குறைய 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. சந்தர்ப்பம் கேளுங்க. இவன் இந்த மாமனார் எப்படியாப்பட்ட மாமனார் இருக்கா, அந்த மாமனார் எப்படி மாமனார் இருக்காரு பாருங்க. அப்போ அக்கிரமமான பேச்சு இந்த உலகத்துல நிறைய இருக்குது. பேச்சு மூச்சு போச்சுன்னா பேச்சு போயிடும். நீதிமொழிகள் 17:3 சொல்கிறது, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் யாரா? ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அத 17:4 சொல்கிறது, துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். என்னவா? துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான்.
சில வீடுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே காதோடு காது செவ்வறு வச்சு கேட்டுட்டு இருப்பான், காது தெரிஞ்சு போயிடும். என்ன சொல்றாங்க, இது எதுக்கு உனக்கு தேவையா? அதனாலதான் சாகும் பொழுது பஞ்சு வச்சு அடைச்சிடறான். இதுக்கு மேல நீ எதையுமே கேட்க முடியாது. கேடு உள்ள நாவுகளுக்கு என்ன பண்றான்? செவி கொடுக்கிறான். அவன் அழிக்கலாமா, இவன் அழிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவனுக்கு என்ன பண்றான்? செவி கொடுத்து கெடுவான், கேடு நினைப்பான்னு சொல்லி கடைசியில எல்லாரும் என்ன பண்றாங்க? கெட்டு போயிடுறாங்க. அது 5வது வசனம் சொல்கிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். யாரை நிந்திக்கிறானா? அவரியா பிச்சைக்காரன் போல இருக்கான் பாரியா, எப்படி இருக்கான் பாரியா. இப்ப நான் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். நல்ல ஒரு அழகான ஒரு செய்தி. அமெரிக்காவோட பெரிய ஹோட்டல் அதிபர், எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான், நிறைய ஹோட்டல் வச்சிருப்பார் போல தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, மாறுவேடம் விட்டு தன்னை ஒரு பிச்சைக்காரனை போல வச்சு அந்த ஹோட்டல்ல போய் என்ன பண்றாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. இவெல்லாம் ஓனர். ஒருத்தன் அவர் என்ன பண்ண உள்ள சேர்க்க எல்லாம் கேட்டு இருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டு போறாரா, ஒருத்தையவனாய்களை ஏத்திட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டானா இவரு நினைக்கிறாரு. 1 2 3 4 5 இப்படி போயிருக்கு. கடைசியில ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் அவரை ஏத்துக்கிட்டு, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மிச்சம் கூட ரொம்ப கடுமையா நினைச்சிருக்காங்க. இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரை ஆளை கண்டுபிடிக்க முடியாம நினைச்சு அமைச்சிருக்கான். வெயிட் பண்ணி இவர் பொறுத்து பார்த்து 1 மணி நேரம் 1.5 மணி ஆனதை கிளம்பிட்டான். அப்போ ஐயா நெல்லுங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர் ஓடி வந்து, ஐயா இப்பதான் எல்லாரும் போனாங்க, சீட்டெல்லாம் காலி ஆனிச்சு, நீங்க வெளியே சாப்பிட வேண்டாம், உள்ள சாப்பாடு கொடுக்கறதுக்காக உங்களை உட்கார சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள போய் பார்த்தா விதவிதமான சாப்பாடு இருக்கிறார். அவர் சொல்றாராம், நான் ஒரு அந்தனை, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு ஏதுயா, இதுக்கு எதுக்குயா இவ்வளவு சாப்பாடு? அப்ப சொன்னாரா, ஒரு நாள் நானும் இதே நிலைமையில தான் வந்தேன். இந்த ஹோட்டல் எஜமா என்னை இப்படிதான் கவனிச்சு இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அதிபதியா என்ன வச்சிருக்கிறாரு. அதனால உங்களை நான் கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னார். சரி, அப்பதான் இவருக்கு தெரியுதா, நம்மளுக்கு பிறகு நம்முடைய ஹோட்டல்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியவன் யாருதான், இவன் தான் அப்படின்னு. மறுநாள் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் போன் பண்ணி எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வரும்பொழுது இந்த பிச்சைக்காரன் அங்க போய் நிக்கிறார். அப்போ மிச்ச ஹோட்டல் உள்ளவங்க, இவன் நேற்று வந்தான், இன்னைக்கு இங்க வந்து உண்மையை சொல்லப்படுறது, அடிச்சு துரத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாப்பாடு கொடுத்தவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு வாங்கன்னு நான் உங்களை சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஹோட்டல்ல போய் எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றது, இடம் கொடுத்த குளிச்சுட்டு போட்டு சொல்லிட்டு போய் வெளியே வர்றாராம். எல்லாம் அசந்து போய் கை காலெல்லாம் நடுங்கி போயிருக்கும் பொழுது அப்பதான் இவர் சொன்னாராம், நீ ஆளை பார்த்து நீ என்ன பண்ற, அவங்கள வரவேற்கிற, எனக்கு டிப்ஸ் கிடைக்கும்ல. அப்போ இந்த வசனம் சொல்கிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். இது கூட எங்க அப்பா ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது, நண்பனுடைய கல்யாணத்துக்கு இவனு வேஷம் மாதிரி தான் போயிருக்கிறான். வேஷம் மாதிரி போயிருக்கும் பொழுது இவனுக்கு எந்த வித மதிப்பும் கொடுக்கல, மரியாதையும் கொடுக்கல, இவனை உள்ள கூட சேர்க்கல, சாப்பாடு கொடுக்கல, இவனை வெளியே தொத்திருக்கிறார். அதற்கு பிறகு இவன் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய நல்ல கூல் ஷூட்லாம் மாத்திக்கிட்டு தன்னுடைய விலையே உயர்ந்த கார்ல அவன் வந்து இறங்கும் பொழுது மேலத்தாளத்தோட இந்த அதிபரை கூட்டிட்டு போய் உட்காரும் பொழுது அவருக்கு சாப்பாடு ஹாரிக்கு போகும் பொழுது என்ன பண்ணாராம், சாம்பார் எடுத்து பாக்கெட்ல ஊத்துனாராம். என்ன ஏன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா நண்பர் கேட்டானா. எனக்கு பைத்தியம் பிடிக்கலப்பா, இதே உங்களுடைய நண்பர் தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், ஆனா ட்ரெஸ் வேற ட்ரெஸ், ஒருத்தரை ஏத்துக்கல, சாப்பாடு கொடுக்கல, என்னை அடிச்சு என்ன பண்ணாங்க, துரத்துனாங்க. அதனால ஒரு பாக்கெட்ல சாம்பார், ஒரு பாக்கெட்ல ரசம், ஒரு பாக்கெட்ல மோர், இதெல்லாம் ஊத்துனாங்க. அப்போ உலகத்தை சொல்ற ஆள் பாதி ஆடை பாதி. வசனம் சொல்றது பாத்தீங்கன்னா, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் என்ன நிதிக்கிறான். எனவே எந்த ஏழையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது.
ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். அப்போ தண்டனைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம புதிய பாட்டை பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் இருந்தான், பிச்சைக்காரன் லாசரும் இருந்தான். அவன் என்ன பண்ணினான்? அற்பமா தான் எண்ணிருந்தான். மரித்த அவன் பரலோகத்துக்கு போனான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும், அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. சொல்றோம், நாக்கு தானே, சின்னது தானே, இந்த நாக்கு தானே, இது ஐயோ கசப்பா இருக்குது, ஐயோ அது உப்பா இருக்குது, ஐயோ புளிப்பா இருக்குது, ஐயோ உரப்பா இருக்குது, ஐயோ எனக்கு வேணாம்னு சொல்றதா இதுதானே, சண்டையை கிண்டி விடுறது இந்த நாக்கு தானே, குடும்பத்தை பிரிச்சு விடுகிறது இந்த நாக்கு தானே. சின்ன அவயமாக இருந்தும் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது பாருங்கள். 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நாமும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எனவே வேதம் கூறுகிறது, நாவை அடக்க ஒருவனாலும் கூட. எனவே நாம் நாவு அடக்க உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இவனை குறித்து யோசுவா 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா, கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. இந்த பேயோரின் குமாரனாகிய பீழையாம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வழி தவறான ஒரு காரியங்களை, தவறான உடல் உறவுகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணின ஒரு கலையை விதைச்சது நிமித்தமாக யோசுவா சொல்றான், அந்த பாவ காரியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணல, இந்த நாள் விடுதலை பெறவில்லையே. அப்போ அக்கிரம செய்கைக்காரர்களை நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல கூட, அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். ஏலியினுடைய பிள்ளைகள் கூட தவறான காரியங்களை செய்தார்கள். எல்லாம் இதனால அக்கிரமமான பேச்சு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அக்கிரம சிந்தை, அக்கிரம பேச்சு. 3ஆவதாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அக்கிரமமான கிரியைகள் நோவா காலத்துல எப்படி நடந்துச்சோ அது போல லோத்து காலத்திலையும் நடக்கும். லோத்து காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஆண் ஆணை கல்யாணம் பண்ணுவது, ஆனால் தன்னுடைய இருதயத்திலே பாதிக்கப்பட்டதான நீதிமானாகிய லோத்து, அவன் தவறுகள் செய்து இருக்கிறான் என்று வேதம் கூறினாலும் அதை நீங்கள் உற்று நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது அதை அவன் அறியவில்லை. அவன் மது போதையில அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணினாங்க, சிறுகெட்டான வழிகளை நடத்தினாங்களே தவிர இவன் அறிந்து என்ன பண்ணவில்லை, தவறவில்லை, தவறு செய்யவில்லை. அதனால தான் வேதம் கூறுகிறது நீதிமானாகிய லோத்து. 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்க்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரனை நியாய தீர்ப்புக்கு வைக்கிறதுக்காகவும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 7:7 சொல்கிறது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. பொல்லாதது செய்ய வேண்டாம், அக்கிரமம் செய்ய வேண்டாம், அநியாயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறது, இந்த உலகம் பகைத்திருக்கிறது.
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று அந்த வேத பகுதி கூறுகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 3:19 பார்க்கும் பொழுது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினைத்திருப்புக்கு காரணமாக இருக்கிறது. எனவே அக்கிரமமான கிரியைகள் நோவாவின் காலத்தில் நடந்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதாம் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளதுமா இருந்தது நிமித்தம் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப காயினுடைய கிரியைகள் பொல்லாத கிரியைகள், அந்த பொல்லாத கிரியைகள் நிமித்தமாகத்தான் தன்னுடைய உடன் பிறந்ததான சகோதரனாகிய ஆபேலை அவன் கொன்றான் என்று வேதத்துல நாம் தெளிவாக படிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகிறது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துக்கிரிகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்படுவார். அப்ப அக்கிரமமான கிரிகைகள் செய்யும் பொழுது அது சஞ்சலத்தை உண்டாக்கும், கேட்டை உண்டாக்கும், மன குழப்பங்கள், பிரச்சனைகள் உண்டாக்கும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் நானும் விலகி இருக்க வேண்டும். அதனால்தான் நெகேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அந்த ஆகாமியம் என்பது அக்கிரம சிந்தை என்பதை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதைத்தான் இவர் இந்த இடத்துல மேற்கோளாக அவர் காண்பிக்கிறார். அதில் 34வது வசனம், எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பயம் அவர்களுக்குள் இல்லாமல் போனது என்பதை குறித்து நெகேமியா இந்த இடத்தில் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். 35வது வசனம், அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். ஜென்ம பாவம், சுபாவ பாவம், கர்ப்ப பாவம், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும். துர்க்கிரிகைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதற்கு தான் 2 நாளாகும் 7:14 எல்லா ஊழியர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாரும் மனப்பாடம் செய்யக்கூடியதான வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த சேமத்தை நாம் பெற வேண்டுமானால் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 4வதாக பார்க்கும் பொழுது அக்கிரமமான கட்டு என்று அக்கிரம கட்டை குறித்து வேதம் கூறுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் அல்லவா ஏற்ற உபவாசம் என்று சொல்லி அந்த வேத பகுதி கூறுகிறது. எனவே தொடர்ந்து நாம் வருகின்ற நாட்களிலே என்ன வகையான கட்டுகள் இருக்கிறது என்பதை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.